மனைவி. இது ஒரு காதல் கதை. அமைதியாக கண்மூடி படுத்திருந்தவளை பார்த்தேன். விழித்திருந்தால் ஒரு இடத்தில் இருக்க மாட்டாள். முதலில் இவளை பார்த்த ஞாபகம் எதுவும் தெளிவாக இல்லை எனக்கு. எல்லாம் ஏதோ கனவில் கண்ட காட்சி போல தோன்றியது. என்னை பெற்றவர்கள் எனக்கு இவளை திருமணம் செய்து வைக்கப் போவதாக காட்டிய போட்டோவை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்தேன். கதைகளில் வருவது போல பட்டாம்பூச்சி எதுவும் என்னுள் பறக்கவில்லை. எல்லாம் கட்டுக்கதை என்பது அப்போதுதான் புரிந்தது. பெண் பார்க்க சென்றபோதும் என்னை வெட்கத்துடன் ஓரக்கண்ணில் பார்த்துவிட்டு சென்றவள் நிச்சயம் செய்யப்பட்டு அடிக்கடி பேசிக்கொண்டாலும் அதிகம் பேசுவது என்னவோ நான் தான். திருமணம் முடிந்து 3ஆம் மாதம் என்னை தந்தை ஸ்தானத்திற்கு எடுத்துச் செல்ல ஒரு உயிர் அவள் வயிற்றில் உதித்திருந்தது. என்றும் இல்லா பரவசம். அவ்வளவு நாள் அவள் மீது அன்பு காட்டினேனோ இல்லையோ, அன்றிலிருந்து அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்குவது என்பார்களே, அப்படி தாங்கினேன். பிரசவம் அவளுக்குத்தான், மனம் எனக்கு பதறியது. அவளின் அலறல் கேட்டு இனி குழந்தையே வேண்டாம், இது ஒன்றே போதும் என்று முடிவெடுத்து விட்டேன். குழந்தை 5 வயதை தொடும் முன் 2ஆம் முறை அப்பா ஆனேன். எப்போதும் சிக்கனம் பார்ப்பவள். கஞ்சம் என்று நான் திட்டினாலும் சிக்கனத்தை விட்டதே இல்லை. மக்களின் திருமணத்திற்கு பிறகு ஓய்ந்து போனாள். எனக்காக சமைப்பது தவிர வேறு ஒன்றும் பெரிதாக வேலை இல்லாமல் போக பழங்கதை என்று 1000 சொன்னாள். அதில்தான் புரிந்தது அவளை காதலிக்கும் எண்ணம் வாழ்க்கை ஓட்டத்தில் எனக்கு ஏற்படவே இல்லை என்று. அப்போது பாசமாக பேச வேண்டும் என்று தோன்ற ஏதோ சொல்ல, என்ன இது இந்த வயசில் போய் என்று கடிந்து கொண்டாள். அதன் பின் தினமும் அவளை கொஞ்சம் நினைத்து திட்டு வாங்கினேன். இப்போதுதான் காதலை வெளிப்படுத்தத் தொடங்கினேன். அதற்குள் அவள் கண்ணை மூடிவிட்டாள். ஆண்களுக்கு கிடைத்த சாபம். பலர் அறிய கண்ணீர் விட முடியவில்லை. மனம் ஊமையாய் அழுதபடி அடக்கம் செய்துவிட்டு வந்தேன். வந்துவிடுவேன் என் தங்கமே, சீக்கிரமே வந்துவிடுவேன். நானும் நீ இருக்கும் இடத்திற்கே. சொர்க்கத்தில் வயது தெரியாதான். அங்கேயாவது உன்னை காதலிக்க என்ன அனுமதிப்பியா?